Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சப்பாத்தி ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இன்னைக்கு கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த கொத்து சப்பாத்தி நல்ல கொத்து பரோட்டா மாதிரியே சூப்பரா இருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு லஞ்சுக்கு இது கொடுத்து விடலாம். சப்பாத்தி காணாம போயிடும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி சப்பாத்தி சுட்ட உடனே இதை நம்ம ஒரு சிசர்ஸ் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே பிச்சு போடலாம், ஆனால் அது ஒரே சைஸ் பீசஸாக வராது. அதனால் நான் சிசர் வச்சு நல்லா அழகாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எல்லா சப்பாத்தியும் எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியும் நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நான் இன்றைக்கி ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதாவது சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே இது பொரிஞ்ச உடனே நான் சின்ன சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வரும். ஸோ இதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வதங்குற வெல்லும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், இருக்கட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இடிச்சும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பேஸ்ட் இருந்ததுனால அதையே சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இது கூட மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாவில் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் வதங்கணும். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கும். ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தக்காளி நல்லா குக்காகி வரும். ஸோ இது நல்லா தண்ணியெல்லாம் இழுத்த உடனே நம்ம இதில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக வெந்து வரும், இல்லைன்னா நல்லா தூளாயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 3 முட்டை உடச்சி விட்டுருங்க. முட்டை 3லேருந்து 4 முட்டை வரலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து உடனே கலக்கி விடக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கலக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நமக்கு இருக்கும். இல்லைனா எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக ஆகி நம்ம மாதிரி ஒரு மாதிரி புர்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் அந்த எல்லோ பார்ட்டை மட்டும் லைட்டாக கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண உடனே இது கூடவே கொஞ்சமாக மிளகும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும், முட்டை ஆட் பண்ண மாதிரி. ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி பீசஸை இதில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே சப்பாத்தி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா வெறும் சப்பாத்தி மாதிரியே இருக்கும், மசாலா எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே சப்பாத்தி கூட பிடிச்சி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக கடையில் வாங்குகிற கொத்து பரோட்டாவோட அதே டேஸ்ட்டோட கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.